நேற்றுக்கு ஃபுல்லாக சரி இருந்தார். ஆமாம் நிறைய கூட்டங்கள் எதிர்பார்த்ததோட அவருக்கு கூட்டம் நிறைய வந்துச்சு. ஆனால் ஒரு கட்டுக்கோப்பு இல்லை. எல்லாமே இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் பார்த்தேன். இப்போ அவர் வந்து மாநாடு ஒரு கூட்டம் எப்படி நடத்தணுங்கிறது அவருக்கு புரியலையா, இல்லை உங்களோட பார்வையில்? இல்லை அவர் இது நீங்கள் பத்திரிகையாளர் கூட உங்களுக்கே அந்த தெரியும், அந்த உண்மை தெரியும். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் தமிழ்நாட்டில் சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறேன். நான் அவர் பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அரசியல் இயக்கமாக அதை மாற்றணும். அந்த ரசிகர் கூட்டத்தை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுங்கிறது அது பெரிய ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் அது ஒரு ஒரு கிளைக்கழகம் ஆரம்பித்து ஒரு கிராமப்புறங்களில் கிளைக்கழகம், நீங்கள் நகர்ப்புறங்களில் வட்டக்கழகம், இதெல்லாம் ஆரம்பித்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு இது ஆரம்பித்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்து பண்ணுறது வந்து அதுக்கு டைம் ஆகும், நேரமாகும். இப்போ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரங்கும் போது ஒரு இடத்துக்கு வராங்கும் போது லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் கூடுவாங்க, பொதுமக்களை வந்து அவர் ஆவலோட பார்ப்பாங்க. ஆனால் அது ஒரு அரசியல் இயக்கமாக அதை எப்படி மாற்ற போகிறாங்கிற அவர் கையில் தான் இருக்குது. அவர் படித்த இளைஞர். அதே நேரத்தில் என்னென்னா அவருடைய இன்னைக்கு ஒன்றிய அரசு பற்றி அவர் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நாங்கள் வரவேற்கிறேன். திருச்சியை பற்றி சில கருத்து